ஆல்ரெடி இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா ரெண்டு வேலை தான் நீங்கள் பண்ணணும். சரியா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை காலம் வரைக்கும் நமக்கு யாரோ கடையில் பொருள் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்மளோட லைஃப் மாறுதா, இல்லை மாறுச்சா, இல்லை மாறதான் போகுதா? கண்டிப்பாக மாறாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு மந்த்லி இன்கம் இருக்குது. அந்த இன்கம் டேபிள் அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா? அதை பொறுத்து நீங்கள் என்ன டைட்டில் வரீங்களோ அதுக்கான இன்கம் இருக்குது. அது போக கேஷ் அவார்டு இருக்குது, ரெகக்னேஷன் இருக்குது. 10,000 பேருக்கு மத்தியில் 1000 பேருக்கு மத்தியில் உங்களுக்கு மகா பிரமாண்டமாக ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? மதிப்பு, மரியாதை, கோல்டு பின்னு இதெல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். சரியா? அது போக உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் இருக்குது, தலைமுறை இன்கம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கூட அப்படி கிடையாது. இது இந்த ஆரிஃப்ளேம் பிசினஸ்ல இருக்கு. 62 நாடுகள்ல இருக்க ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ். சரியாமா? இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இதுல ஐடி போடுறப்ப உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க ஆப் ஓப்பன் பண்றப்ப 62 நாடுகளும் வரும். நீங்க அதுல இந்தியா கிளிக் பண்ணி தான் ஆப்பே ஓப்பன் பண்ணுவீங்க. சரியாமா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், தெரிஞ்சோ தெரியாமோ யாரு கடையில் பொருள் எடுத்தோம், நம்மளோட லைஃப் மாற போகிறது கிடையாது. அதுக்கான இன்கம் உண்டா, கிஃப்ட் உண்டா, தரமான ப்ராடக்ட் உண்டா? எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே நமக்கு மந்த்லி இன்கம், கேஷ் அவார்டு, இவ்வளோ பெனிஃபிட், மல்டிபிள் பெனிஃபிட் இருக்க ஒரே ஒரு கம்பெனினா அது ஆரிஃப்ளேம் கம்பெனி மட்டும்தான். இங்கே ஜாயினிங் ஃபீஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, குடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லை. நம்ம யாருக்கிட்டே ₹1 ஏமாந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் எனக்கு இந்த பிஸ்னஸில் ரொம்ப பிடிச்சது. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வீட்டு தான் வேணும் பொருள் எல்லாம் தரமான ப்ராடக்ட்டை, ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுக்க போறீங்க. அது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான மந்த்லி செம்ம கிஃப்ட் உங்களுக்கு மந்த்லி காத்துட்டு இருக்கு. அது போக நீங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு இந்த பிசினஸை நீங்க கொடுக்குறது. சரியா? இந்த ரெண்டு வேலை நான் அப்படிதான்மா. என்ன உங்களை மாதிரி மீடியால ஆட் பார்த்து வந்த பொண்ணு தான் அல்போன்ஸ் மேரி. நான் மந்த்லி 3 லட்சம் ரூபாய் மேல எடுத்துட்டு இருக்கேன். டைமண்ட் டைரக்டரா இருக்கேன். 148 ரூபாய் இன்கம் தான் என்னோட லைஃப் டோட்டலா மாத்துச்சு. ஓகேவா? நான் யாரு கடையில பொருள் எடுத்தேன், எனக்கு இன்கம் கிடைக்கல, லைஃப் மாறல. இங்க அப்படி கிடையாது. அது போக நமக்கு ட்ரீம் கார் இருக்கு. நம்ம நினைச்ச கார் எடுத்துக்கலாம். அந்த காருக்கு இஎம்ஐ கம்பெனி தான் கட்டுவாங்க. நமக்கு வீடு எடுத்துக்கலாம், வீட்டுக்கு இஎம்ஐ கம்பெனி தான் கட்டுவாங்க. இப்படி உலகத்துல எந்த கம்பெனி இருக்கு? நீங்க சல்லடை போட்டு தேடினாலும் உலகத்துல எந்த ஒரு கம்பெனி கிடையாது. ஒன்லி ஆரிஃப்ளேம் மட்டும்தான். பொண்ணுங்களுக்கான ஒரு சேஃப்டியான, செக்யூரான, ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ். அப்படின்னா இது ஓன் பிசினஸ். நம்ம இங்க ஐடி போட்டோம்னா நம்மளோட நேமி கீழே காமிக்கும் பிராண்ட் பார்ட்னர். ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்மள ஒரு பிராண்ட் பார்ட்னரா கம்பெனி ஏத்துக்கிறாங்க. இது உலக அளவிலான ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான பிசினஸ். சரியா? நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க யாரா இருக்கணும்? சாதிக்கணும் விரும்புறீங்களா? கண்டிப்பா உங்களால இங்க முடியும். சரியா? வீடு வாங்க நினைக்கிறீங்களா? உங்களால முடியும். கார் வாங்க நினைக்கிறவங்களா? உங்களால முடியும். சரியாமா? எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு என்னோட ஜீசஸ் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட்னா அது ஆரிஃப்ளேம் கிஃப்ட் தான். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் என் குழந்தைங்களை விட நான் இதை ரொம்ப லைக் பண்றேன். ஒரு 10,000 இன்கம் போது நான் இதுல வந்தேன். என்னோட லைஃப் எப்பா அப்படின்னு சொல்ற அளவுல இந்த 3 இயர்ஸ்ல மாறி இருக்கு. 1 இயர்ல ஏன்னா 1 lakh அடிச்சேன். ஓகேவா? எஸ், புரிஞ்சுக்கிடுங்க. உங்க மேல தன்னம்பிக்கை வைங்க. நீங்க கம்பெனி நம்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா உங்க வீட்டில் இருக்க ₹1 இங்க போட்டு போட போறது கிடையாது. ஓகேவா? சாதிக்கிற விரும்புற பொண்ணுங்களுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிசினஸ். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோமா? சரியா? உங்களை மாதிரி மீடியால ஆட் பார்த்து வந்த பொண்ணு தான் நானும். என்னால இங்க சாதிக்க முடியுதுன்னா உங்களால சாதிக்க முடியும். எல்லாரும் மைண்ட்ல பொருள் வாங்கணுமா, அந்த பொருள் வாங்காம யாராலையும் உயிர் வாழ முடியாது. ஓகேவா? அப்படிப்பட்ட பொருளை நம்ம யாரு கடையில வாங்குறோம், அவங்க தான் நல்லா இருக்காங்க. நம்ம இப்பமா நல்லாகிறது, நம்ம இப்ப வாழ்றது. அதுவும் அந்த ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியான ப்ராடக்டா, தரமான ப்ராடக்டா இல்ல. ஆனா அது தெரிஞ்சு வாங்குறோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. டெய்லி நமக்கு குளிக்கிறது ஷாம்பு தேவை, தலைக்கு தேய்க்கிறது ஆயில் தேவை, பாடி போடுறது சோப்பு தேவை, பல்லு தீட்டுறதுக்கு ஃபேஸ் தேவை. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்னொருத்தங்க கிட்ட வாங்குறோம். மொக்க ப்ராடக்ட்டை வாங்குறோம். இங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்குறோம். நம்மளோட லைஃப் குவாலிட்டியா மாறுது. ஓகேவா? ப்ராடக்ட் வாங்காம இல்ல எந்த ஒரு பொருளும் யாரு கடையில போய் வாங்காம நம்மளால வாழவே முடியாது. ஆனா இங்க நம்ம பொருள் வாங்குறது மூலமா தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த பிசினஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். யாரு கடையில பொருள் வாங்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம லைஃப் மாறல. இங்க மாத்தி வாங்குறோம், ஆனா நம்மளோட லைஃப் டோட்டலா மாறுது. நீங்க உங்களோட மைண்ட் செட்டை டோட்டலா மாத்தணும். ஏன்னா உங்களை மாதிரி மீடியால ஆட் பார்த்து வந்து நான் இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் இன்கம் எடுக்கிறேன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நான் நினைச்சது என்னன்னா ஒரு பொருள் வாங்குறது மூலமா மத்தவங்க இந்த பிசினஸ் பேசுறது மூலமா லைஃப் மாறுதா. 30 லட்ச ரூபாய் கார் எனக்கு கிடைச்சிருக்கு. சும்மா ஒண்ணும் இல்ல. சரியா? நான் என்னோட வேஸ்டான டைம் இந்த பிசினஸ் நான் கொடுத்திருக்கேன். என்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் நான் கொடுத்திருக்கேன் ட்ரீம் ப்ரோக்ராம் மூலமா. எஸ், உங்களோட பிள்ளைங்களோட லைஃப், உங்க ஃபேமிலி லைஃப், உங்க ஹஸ்பண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இறங்கி ஒர்க் பண்ணுங்க. காட் உங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் இந்த பிசினஸ். யாருமே தொலைச்சிடாதீங்க. செம்மையா இறங்கி ஒர்க் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ டியர்.